அதாவது வந்து பக்கத்துலேயும் ஒரு சீட் போட்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து இனித்தான் வந்து வீடியோவுக்கு வர போகிறாங்க. அவங்க யாருன்றது பார்த்தீங்களா, திடீரென்று வந்து வசந்துக்கு ஒரு வெளிநாட்டு ஆசை வந்திருக்கு. அப்போ நானும் வசந்த் ரேத்திரம் ட்ரை பண்ணிக்க வசந்த் வேணாம் அப்படி இப்படின்றலாம் சொல்லியிருந்தேன். நான் உண்மைக்குமே நான் சொன்னேன். நான் முதல் கழிக்கல போமே கழிக்கல போ தேர் தேர் தென்ன கோதாரி நான் ஏதோ தேங்க உடைக்க போகிறாங்க பேர் செய்கிறீங்களோ இல்லை இருக்கிறீங்களா? அடே ஓமண்ட் அப்போ சமையல்கிட்ட நான் இருந்தது வந்து அங்கே போய் நீங்கள் சமைச்சு சாப்பிடணுமா? இங்கேயும் சமைச்சு சாப்பிடாத குறையாக தான் நான் சாப்பிட்றேன். அங்கே போய் சமைச்சு மற்றது வந்து எத்தனை நாளைக்கு தான் உங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு நான் சாகுறது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் விருப்பம் இருக்காது. அதான் ஒரு பேட்டி வந்து காணப்படுறோம். அதாவது வந்து வெளிநாட்டுக்கு ஆசையன் வந்தது எதுக்காக வந்தது அங்கே போனால் என்ன செய்வீங்கள் அப்படி இப்படின்றது தான் ஒரு நீங்கள் நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து பதில் வந்து சொல்லணும்னு சொன்னேன். நீங்கள் பேட்டிங்கான கூப்பிட்டு கண்டு இதை விட கணக்கேள்விகள் எல்லாம் இருக்குதுங்க பெண்பருங்க எல்லாம். அப்போ நீங்கள் வெளிநாடு போனால் எல்லாம் கை கவலைக்கிட்டுருவீங்களோ? அங்கே வந்து அந்த மொழியெல்லாம் எனக்கு கதைச்சி பழகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் நனு. என்னதான் தனியாக இருந்து கதைக்கிறோம்னு நினைப்பீங்கள். அதாவது வந்து பக்கத்துலேயும் ஒரு சீட் போட்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து இனித்தான் வந்து வீடியோவுக்கு வர போகிறாங்க. அவங்க யாருன்றது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு பக்கத்தில் ஒரு அலட்டல் ஒன்று வந்திருந்து அலந்திக்கொண்டே இருக்கும். அப்போ அவரை தான் இன்றைக்கு வந்து நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து காணொலியாக வந்து எடுக்க போகிறேன். அதாவது என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று வந்து வசந்துக்கு ஒரு வெளிநாட்டு ஆசை வந்திருக்கு. அப்போ நானும் வசந்த் ரேத்திரம் ட்ரை பண்ணிக்க வசந்த் வேணாம் அப்படி இப்படின்றலாம் சொல்லியிருந்தேன். நான் உண்மைக்குமே நான் சொன்னேன். நான் முதல் அப்போ திடீரென்று அவருக்கு வந்து வெளிநாட்டு ஆசை வந்திருக்குது. அந்த ஆசை வந்து என்னத்தால் எதுக்காக வந்ததுன்றது உண்மைக்குமே எனக்கும் வடிவாக வந்து தெரியலை. வசந்தின்னு வந்து அது சின்ன வயசு ஒரு ஆசைன்னு சொல்லிச்சுது. அப்போ நானும் வந்து ஒரு சில கேள்விகளை வந்து கேட்கும்போது வசந்த் வந்து கொஞ்சம் சிரிச்சுது. அப்போ சரி இது ஒரு பம்பலாக ஒரு காணொலியாக நாங்கள் எடுப்போம்னு சொல்லி போட்டு வசந்துக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சீட் போட்டுருக்கிறேன். இப்போ வந்து வசந்தத்தான் நான் வந்து ஒரு பேட்டி வந்து காணப்படுறேன். அதாவது வந்து வெளிநாட்டுக்கு ஆசையன் வந்தது எதுக்காக வந்தது அங்கே போனால் என்ன செய்வீங்கள் அப்படி இப்படின்றது தான் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறேன். அப்போ அதுக்காக வந்து நான் வசந்துக்கு சொன்னேன், இன்றைக்கு இப்படியான ஒரு வீடியோ தான் பதிவு செய்ய போகிறேன். நீங்கள் நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து பதில் வந்து சொல்லணும்னு சொன்னேன். நான் அப்போ வசந்த் சொல்லிச்சு இதில் என்ன இருக்குது, எனக்கு ஒளிவு மறைவு என்ன மனசில் என்ன படுதோ அதை நான் டக்குன்னு சொல்லுவேன் என்று சொல்லிச்சுது. அப்போ சொல்லிச்சு என்ன வந்து கேட்குறதுக்கு ஒழுங்காக கேள்வியை எடுத்து வைக்கிறேன். நான் சொன்னால் அதுக்கு என்ன நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிப்பட்டேன். அப்போ சரி அப்போ இன்றைக்கி அதைத்தான் நாங்கள் வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ வந்து வருகைன்னு எங்கிட்ட வசந்த வந்து அன்போடு அழைக்கின்றோம். வாங்கோ வெளிநாட்டு போய் பாக்கோ. எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? அடே ஓமண்ட் அப்போ எந்த அப்போ நீங்கள் எல்லாம் வெளிநாடு போன நான் நினைக்கலே. அப்போ தமிழ் துண்டுறதுக்கு தெரியாதுதான் சொல்ல போறீங்க போல இருக்கு. போயிட்டு வர்றவங்க அப்படிதான் நடக்கிற சும்மா ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் கதைப்பாங்க. அது உண்மைக்குமே வந்து எனக்கு பிடிக்கும். சரியா? அது எனக்கு பிடிக்கும். இப்போ தெரியாதோ இங்கே இருந்தோண்டு இங்கிலீஷ் வார்த்தையை இருந்தோண்டு இங்கிலீஷ் தெரியும். அதை வந்து என்ன மாதிரி கதைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உண்மைக்கு தெரியாது. இது என்னடா கோதாரி இங்கிலீஷ் தெரியுமா மானா என்னென்னு கதைக்கிறேன்னு தெரியாம கிடக்கா தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வாசிப்பாங்க, சில பேர் எழுதுவாங்க. அப்போ நீங்கள் வெளிநாடு போனால் எல்லாம் கை கவலைக்கிட்டுருவீங்களோ? அங்கே வந்து அந்த மொழியெல்லாம் எனக்கு கதைச்சி பழகிறது. இங்கிலீஷில் கதைக்கிறேன்டா அதை சொல்லி தந்தேன் உங்களுக்கு. அப்படின்னா முக்கால்வாசி பேர் இந்தியில் இருக்க வேண்டியா வந்துடும் இங்கிலீஷில் கதைக்கிறேன்னு. ஆனால் பாருங்க இங்கேருந்து அந்த அடிமுட்டாளா போனாக்கள் கூட இப்போ வரையில் வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் திறமை, கதைக்கிற திறமை, படிப்பு திறமை அப்படியெல்லாம் வாரினம். ஸோ நாங்கள் நேராக கண்டு கொண்டிருக்கோம். என்ன நீங்கள் பேட்டிங்கான கூப்பிட்டு கண்டு இதை விட கணக்கேள்விகள் எல்லாம் இருக்குதுங்க பெண்பருங்க எல்லாம். ஏன் தான் உங்களுக்கு வந்து சரி கேள்விகளை போமே கேள்விகளை போ தேர் தேர் தென்ன கோதாரி நான் ஏதோ தேங்க உடைக்க போகிறாங்க பேர் செய்கிறீங்களோ இல்லை போய்.
அப்போ சரி கேள்விக்குள்ளே வந்து போ. ஏன் உங்களுக்கு திடீரென்னு வெளிநாட்டு ஆசை வந்தது? அது வந்து எனக்கு திடீரென்று வரையில் அது வந்து நான் சின்ன வயசுல சரி ஓகே. அப்போ நான் அந்த கேட்ட கேள்வி வந்து பிள்ளை. ஏன் உங்களுக்கு வெளிநாட்டு ஆசை வந்தது? வெளிநாட்டு ஆசை வந்ததுன்னு சொன்னால் எனக்கு வந்து வெளிநாடுன்னு சொன்னால் ஒரு விருப்பம். அதாவது வந்து நிறைய உழைக்கலாம். ஸோ உண்மைக்குமே வந்து கஷ்டம் இருக்குது தான். இந்த கஷ்டத்துக்குள்ளே ஒரு பிரயோசனம் இருக்குது. கஷ்டமான வேலைகளாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் நிறைய பணத்தை கையாளலாம். அதே மாதிரிக்கு எங்களை சுற்றி இருக்கிற எங்களோட உறவுகள் சொந்த பந்தம்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலாம். மெயினாக வந்து சகோதரர்கள். ஸோ நாங்கள் வந்து நல்லா இருந்து கொண்டு சகோதரர்கள் கஷ்டமாக இருந்தோம்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எங்களுடைய சகோதரர்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் பெரும்பாலும் நினைக்கிறேன். உண்மைக்குமே வந்து ஸோ நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன். நான் எந்த ஒரு குறையும் இல்லாதான் கடவுள்கிட்ட ஆசையில் நல்ல மாதிரி இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வந்து சரியான ஒரு மனசு கவலையாக இருக்கிறது. ஸோ எல்லாருடைய குடும்பத்திலேயும் வெளிநாட்டில் ஆக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய வீட்டிலேன்னு சொல்லி யாருமே இல்லை. எங்களோட இருந்த ஒரு மாமியும் வந்து அவங்களும் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. எங்களுடைய குடும்பத்துலேன்னு சொல்லி யாருமே இல்லை. ஸோ யாராவது ஒரு ஆள் இருந்தாலாச்சு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்களுடைய சகோதரர்களையும் நல்ல மாதிரி கொண்டு வரலாம், அவங்களையும் வெளியில் கூப்பிடலாம். ஸோ அவங்களுடைய சந்ததி ஒரு விதமாக மாறுமன்றதுக்காக தான் நான் வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லி துடிக்கிறேன். மற்றும்படி நான் உழைச்சி எனக்கு நல்ல சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்மைக்குமே இல்லை. இங்கேருந்து செய்யலாதோ? இங்கேருந்து செய்யலாம். அதாவது வந்து இங்கேருந்து நாங்கள் மட்டும்தான் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கே ஒழிய சுற்றி இருக்கிறவங்கள உண்மைக்குமே வந்து பார்க்குறது சரியான ஒரு கஷ்டம். நாங்கள் இப்போ வெளியிலேருந்து சொல்லி இருந்தால் உண்மைக்குமே வந்து வேலைக்கு போவோம், கஷ்டப்படுவோம், அதன் மூலம் காசு வரும். அப்போ அந்த காசு வரைக்குள்ள உண்மைக்குமே வந்து நாங்கள் ஒரு வசதியாக வந்து ஒன்று இருப்போம். அப்படி வசதியாக வந்து ஒன்று இருக்கேங்க நாங்கள் எங்களோட சகோதரர்களுக்கு காசு கொடுக்குறோமோ இல்லையோ, அதாவது வந்து அவங்கள வந்து ஒரு வழியாக நாங்கள் வெளியில், அதாவது வந்து நாங்கள் நிற்கிற நாட்டுக்கு அவங்கள வந்து எடுத்து விட்டோம்னு சொன்னால் அவங்க தங்களுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கலாம். வெளிநாட்டு ஃபேமிலியா மாறுறக்கு அதுதான் கடவுளே. இன்னொரு இது 12 பார்த்தீங்களா? தட்டா மாட்டி செல்லா ரைட். அப்போ நீங்கள் இங்கே இருக்கே காசம் வந்து சும்மா இருக்கிறீங்க. இல்லை இல்லை உண்மைக்கு சும்மா என்ன யூடியூப் செய்து கொண்டு சும்மா நார்மலாக இருக்கிறீங்களான்னு. இப்போ நல்லா இப்போ இங்கேயாலும் போகிறண்டா கூட ஃப்ரீயாக வடிவா போவெல்லாம் இருந்தெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் இல்லை உங்களுக்கு இங்கே இருக்கு. மற்ற கஷ்டம் பண்ணுன்னு அந்த வேலை கஷ்டம் அப்படி இப்படி எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்தே தர மாட்டீங்க. ஏன்னா உண்மைதானே அது சும்மா தேங்காயெல்லாம் இதெல்லாம் தருவீங்களா, அதெல்லாம் விடுங்க. அதை இப்போ நீங்கள் அங்கே போனால் நிற்கிற மாதிரி இல்லை, சும்மா சொல்லுதான் வெளிநாடுண்டு. அங்கே போனால் அங்கேயும் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஏன்னா அங்கே போனால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில பேரோட கதைக்கும் போது சொல்லுவாங்க க்ளீன் பண்ணுறதா, வயது ஆக்களை வந்து பார்க்குறது அப்படி அப்படின்றலாம் சொல்லினேன். நீங்கள் அங்கே போய் அதெல்லாம் செய்வீங்களோ? என்ன செய்யறது, செய்யத்தான் வேணும். உங்களுக்கு தெரியும் தான் எனக்கு வந்து அந்த வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு விருப்பம் கூட இருக்குது. அது வந்து உண்மைக்குமே எனக்கு தெரியும், போய் சொல்லல. நீங்கள் வந்து தைக்கிற விருப்பம், இப்போ மேசம் வேலை செய்ய போகிற விருப்பம், அந்த மாதிரி இந்த ஓடி பாடி பெயிண்ட் எழுதுன்ற இந்த வேலையிலலாம் செய்வீங்க. நான் கேட்குறேன் மொப் பண்ணுற வேலை, கழுவுறது, அங்கே போனால் தெரியாது, எக்ஸ்ட்ரா நிறைய சொல்ல வேலை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கு கட்டாயம் கழுவோடும் பதிலளிக்க ஆசைப்படுகிறேன். ஓகே, உண்மைக்குமே வந்து அங்கே வந்து கழுவுறது கூட்டுறதுன்னு சொன்னால் அதையும் வந்து செய்கிறது தானே. ஏன்னு சொன்னால் அதில் செய்தால் தான் காசு வந்து கொஞ்சம் கிடைக்கும். கழுவுறது என்ன, துடைக்கிறது என்ன, அள்ளுறது என்ன, எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கு. அம்மா கடவுளே என்ன அப்போ சொல்லி வேலை இல்லை. அப்போ அந்த வேலையை வந்து வீட்டில் எங்களுக்கு மட்டும் செய்து தர மாட்டேங்க. ஒரு பிராந்தை ஒருக்கா கொடுப்பேன் பசங்க மொப்பண்ணும் கொண்டா. ஐயோ நான் வரையில மொப்பன்ற வேலை மட்டும் எனக்கு தராது, கை வந்து காய்ச்சிடுது ஒன்று சொல்லும். சரி சாப்பிட்ட கோப்பியை கூடி வசந்த என்ன செய்ய மாட்டா, ஒரு சில வேலையில் கழுவி வைக்கிறது, ஒரு சில வேலையில் கழுவாமையும் வைக்கிறீங்க. அப்புறம் நான் தான் எல்லாம் கொட்டி கழுவுறேன். நான் இல்லையோ போய் சொல்லக்கூடாது, எனக்கு போய் சொல்கிற பிடிக்காது.
ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் கேட்பீங்க பார்க்கல. சரி ஓகே பரவாயில்லையா? இல்லை சொல்கிறேன், அவ்வளவோ ஆசை இருக்கு, இங்கே போயெல்லாம் செய்ய போகிறீங்க. அதை வந்து வீட்லேயும் வந்து சிரிப்பாக பெம்பலாக வந்து செய்தால் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அடே பாத்திய வசந்த என்ற மாதிரி இருக்குமல்ல. இங்கே வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, நான் தான் எல்லாம் செய்யணும். என்ன செய்கிற சதுர உதவியாக வந்து வசந்த் வந்து வெங்காயங்கள் வட்டி தரும், தேங்காய் தரும், அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து தரும். உண்மைக்கும் அப்படி ஆகக்கூட சொல்லவில்லை. அந்த இவ்வளோ அங்கே போய் செய்யவே நண்டெல்லாம் துணிச்சலாக இறங்கி இருக்கிறீங்க. இங்கேயும் வந்ததை செய்யுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். எனக்கு மறுவாசி வேலை குறையும். என்னென்று சொல்கிறது, அவளும் கொஞ்சம் சந்தோஷப்படும், அவளுக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்சதாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன் அதை மட்டும் மட்டும் செய்ய மாட்டீங்களா? மிஞ்ச ஆம்பளை என்று இருக்கிறீங்க. அங்கே போய் பப்ளிக்கில் சொல்லணும். அங்கே செய்தால் காசு ஜியா அப்படியே பார்க்குறது. பசந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படி மக்கள் எவ்வளோ வந்து போய் சொல்கிறா. இன்னைக்கு வந்து நான் வந்து வீட்டிலேயே வந்து வேலை செய்கிறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. காணொலியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சமையலாக இருக்கட்டும், கடற்கரை போகிறதா இருக்கட்டும், வீடு வாசல் சமையல்கிட்ட தான் நாம் இருந்து வந்து அங்கே போய் நீங்கள் சமைச்சு சாப்பிடணுமா? இங்கேயும் சமைச்சு சாப்பிடாத குறையாது தான் நான் சாப்பிட்றேன். அங்கே போய் சமைச்சு சாப்பிடுவேன். மற்றது வந்து எத்தனை நாளைக்கு தான் உங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு நான் சாகுறது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும் விருப்பம் இருக்காது. அதான் என்ன சொல்கிறது, அந்த வெளிநாட்டு ஆசைன்ற உண்மைக்குமே வந்து நீங்கள் ஒரு சில கதையை சொன்னீங்க நல்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்காதோ? கவலை தான். ஸோ அது என்ன சொல்கிறேன், அதாவது அந்தந்த நேரம் நடக்க அந்த கவலை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் சும்மா வாயால் சொல்லி கொண்டு இருக்கலாம், ஸோ வெளிநாடு போகணுன்ற ஆசைன்னு சொல்லி அது வந்து அந்த கிட்ட நெருங்கிக்க நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்க அந்த கவலை வந்து பல மடங்காக மாறும். அந்த கவலை எனக்கு தெரியும். பல மடங்காக வந்து மாறினாலும் அங்கே யோசிச்சு தண்டினாலும் திரும்ப வர விட மாட்டேன். ஸோ நாம் வந்து எப்பயுமே முன் வச்ச கால பின் வைக்கிறீர்கள் ஒரு விஷயத்துலேயே தோல்வி அடைஞ்சாலும் சொல்லுங்க மனம் தரல மாட்டேன். இந்த அப்போ இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் உறுதியோட இருக்கிறீங்க? இருக்கிறேன், போவேன்ற ஒரு நம்பிக்கையும் மனசில் இருக்குது. பார்ப்போம் சரியா, கடவுள் எப்பயும் அருள் புரிவார்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ பொக்குண்டெல்லாம் பாருங்க, எத்தனை நிமிஷம் உங்களை வந்து அப்பா அப்பாட்டு கூப்பிடும், அந்த தூக்கம் ஏஞ்சம்மா அதையும் விட பாசம். அப்போ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இதுன்ற அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையோ? சிரிப்பு வருது சித்தப்பா. என்ன செய்யறது, கஷ்டத்தின் அடிப்படையால் போக வேண்டி இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து வெளிநாடுன்னு சொன்னால் அப்படி ஒரு விருப்பம். சொன்னாங்களோட ஊரில் வந்து நிறைய வெளிநாட்டு குடும்பங்கள் இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து லீவில் வரைக்கும் அவங்களுடைய குடும்பங்கள் வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அந்த நிமிஷம் கொழும்புக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவங்க வரப்புறாங்கன்னு போது வீடு வாசல்லாம் ஒதுக்கி ஒரு சந்தோஷமான பாட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கலகலப்பாக இருக்கிறத பார்த்து எனக்கும் வந்து அந்த வெளிநாடு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒரு சின்ன வயசுலேயே ஏற்பட்டது. அந்த ஆசை வந்து காலப்போக்கில் விவரம் தெரிய என்னத்துக்காக வெளிநாடு போகணும்ன்றதும் எனக்கு விவரமாக தெரிய வலிக்கிட்டுச்சு. இன்னைக்கும் வந்து எத்தனையோ உறவுகள் சொல்கிறாங்க, அதாவது வந்து ஏன் இப்படி அழகான ஒரு வீட்டை விட்டுட்டு அழகான குடும்பத்தை விட்டுட்டு அதை சொல்லுங்க முதலாவது. அழகான குடும்பத்தை விட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இங்கே வந்து வேலை செய்ய மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் உண்மைக்குமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே மனப்பான்மை எனக்கு இல்லை. அதே மாதிரி தான் நிறைய பேர் எங்களோட கதை கேட்க சொல்கிறவங்க உண்மைக்குமே வந்து வெளிநாடு கஷ்டம் வராதீங்க, உழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு வந்தால் நல்ல மாதிரி உழைப்பியல், குடும்பத்தை வேலைக்கு நல்ல நிலைமை கொண்டு வருவீங்க, குடும்பத்தை வெளிநாட்டுக்கு எடுக்கலாம், எல்லா வசதியுமே வந்து இங்கே அரசாங்கமே எல்லாம் செய்து தருமெல்லாம் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆசை ஏற்படுத்தும் வகையாக கதைக்கிற உறவுகளும் இருக்கிறாங்க. இன்றைக்குமே வந்து வெளிநாடுன்றது வந்து ஒரு கனவு எனக்கு. அந்த கனவு வந்து நிஜமாகணும் தான் நான் ரொம்பவுமே வந்து ஒரு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். கட்டாயமான நேரி சொன்னால் நீங்கள் எனக்கு நடக்கும்ண்டு, ஆனால் இந்த வாயால் சொன்னால் கட்டாயம் அது வந்து எனக்கு நடக்கிறது கூட. அப்போ நான் முந்தி நம்பி இருந்ததை விட இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்பி இருக்கிறேன். சரி ஓகே, நானும் உண்மையாக நினச்சினா வசந்தம் கொஞ்சம் கதைகள் கொஞ்சம் இதண்டு கொண்டு பார்த்தேன். இல்லை நல்ல ஸ்டடியாக தான் நிற்கிறீங்களா அப்போ போகிற ஆசையில் தானேண்ணா? ஒரு ஆசை என்னத்துக்காக என்று நான் சொன்னான் தானே, எனக்காக இல்லை. அப்போ சொல்லாதீங்க சொல்லாது, எனக்காக இல்லை. இப்போ எங்களுக்காக முதல் நீங்கள் சொல்லல,
நாங்கள் உங்களை தெரியுது தானே உங்களை நான் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி அப்போ உங்களை இல்லை அதாவது வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணுமன்றதான் என்னுடைய விருப்பம். சில பேர் நினைப்பினோம் எல்லாரும் வெளிநாடு போகிறவங்க இப்படி தான் கதைப்பினம். கண்டிப்பாக வெளியில் போன பிறகுதான் வேண்ட சுயரூபம் தெரியும், திரும்பி பார்க்காதுகள், அதாவது வந்து எடுத்து விட்டாக்களை கூட திரும்பி பார்க்காதுகள், அப்படி இப்படின்றெல்லாம் நினைப்பீங்கள். உண்மைக்கு மண்டேக்கும் வந்து எங்களோட வீட்டை வந்து ஒரு கனடாவிலேருந்து ஒரு அங்கிள் ஒரு ஆள் வந்திருந்தவரேண்ணா. அவர் வந்து எத்தனை வருஷம் அங்கே போய் 35 வருஷம் போயாம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாண்டா தனக்கு வந்து நான் சௌரங்களுக்கு தன் செய்த உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து வெளியில் எடுத்து விட்டார் தான்னு சொன்னார். உண்மைக்குமே கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோத்தில் வந்து எல்லா சௌரம் மொத்தமாக அவருக்கு வந்து இது 7-8 பேர் எல்லாரையும் வந்து வெளியில் அவர் எடுத்து விட்டவர்னு சொல்லியிருக்க உண்மைக்குமே கேட்க சந்தோஷம் வந்து. ஒரு சில பேர் வந்து அப்படியாண்டு இல்லை தானே நான் எடுத்து அந்த கஷ்டம்ன்றேன். ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து நான் கேட்க வந்தேன்னா நான் எல்லாத்துக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா சார்? இதுக்கு மிஞ்சி நான் அந்த எக்ஸாம் சொன்னாலே பாஸ் பண்ணுறது கூட அப்போ அதுலேயே வந்து இந்த வாய்மொழி பரீட்சை என்று சொன்னால் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடவா? அப்போ போய் அங்கே குளிரெல்லாம் தாங்குறக்கு ரெடி என்ன செய்யறது, கஷ்டப்பட்டா தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை. ஆனால் வந்து இங்கே வந்தால் நித்திர கொள்ளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் நித்திரால இப்போ ஒழும்புவீங்க? சரியா 7:30க்கு இப்போ ஒழும்புறீங்களேண்ணா? என்ன சரியோ 7 மணி 7 காலுக்கு சில வேளையில் நேரம் ஏஞ்சமாக்கு இதுகள் இல்லாட்டி நீங்கள் எத்தனை மணிக்கு ஒழும்புவீங்க? 8 மணி 8:30 ஆகுறது. என்ன ஒழுங்க போய் சொல்லக்கூடாது ஒரு நாள். சனி ஞாயிறில் அப்படி இல்லை சொல்கிறது. சொல்லுங்க. சனி ஞாயிறில் படுக்கிற கொஞ்சம் நேரம் சொல்கிறேன், படம் பார்த்துட்டு கிடக்குறேன்டா. இருந்தாலும் ஏதோ அவ்வளோத்துக்கெல்லாம் தானேங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை வசந்த். என்னதான் இதண்டினாலும் பிடிக்க போகிறோம் இல்லாமலும் போடுமா உங்களை கொண்டு விளங்கல. அதாவது வந்து நான் வந்து 8 மணி மட்டும் படுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு வேலை கிளம்பி இங்கே ஒரு வேலையும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில் படுத்துருக்கேன். அங்கேன்னு சொன்னால் கட்டாயம் வேலைக்கு போகணும், இந்த டைமு கிளம்பி போகணும் என்று சொல்லி ஒரு விறுவிறுப்பான ஒரு வாழ்க்கையை நான் இறங்கிடுவேன். அப்படி இறங்கியக்க இந்த மைண்ட் செட் ஃபுல்லாக முடியலெல்லாம் கொட்டுப்பட பார்க்குமா? அதுக்கு என்ன கொட்டுப்பட்டா ஓட்டுறதானே, காசு வந்தா சரிதானே. மண்டையில் வந்து முடியெல்லாம் கொட்டுப்படும். இப்போவே சும்மா கொட்டுப்படுதுன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு வந்து இப்போ அந்த சொடுகாலாம் கொட்டுப்படுது, மற்றபடி என்ன கொட்டுப்படாது. அது சொல்லி கொண்டு இல்லை சார். இங்கே கிழமைக்கும் அங்கே வித்தியாசம். மொட்டையாக நீங்கள் போட்டு மாறிடுவீங்களா? அங்கே அது பரவாயில்ல. மொட்டையில் என்ன இருக்கு சொல்கிறேன் நான் வேறதுக்கு. ஏன்டா அங்கே ஆயில் மாதிரி இதாக இப்படிலாம் திருப்பீங்க. அங்கே போய் மண்டையில் வழுக்கையில் முழுந்தோண்டு பிரச்சனையில் தான் அப்போ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறீங்களா? அப்போ ஆல்ரெடி எல்லாம் விழுந்துட்டு எல்லாம் விழுந்துட்டு. ஸோ இனி வந்து யாருங்களை பார்க்குறது, இனி வந்து நாங்கள் அவ்வளோ வயசு போட்டுக்கோ. வழுக்க விழுந்தா சும்மாவே பார்க்காதெல்லாம் வழுக்கையே முடிஞ்சுருந்தா கட்டும் சரி. ஓகே வந்து நாங்கள் இதை வந்து ஒரு சின்னனா ஒரு பெம்பல் ஒரு காணொலி அடுப்பை மண்டை எடுத்தேன். நாங்களே மிகமெல்லாம் காய்ச்சி கொண்டு போய்க்க நான் பசங்க இந்த கேட்க இப்படி இந்த வெளிநாட்டை பற்றி. அப்போ நான் தான் பசந்தை வந்து இப்படியான கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். வசந்தும் சிரிச்சு சிரிச்சு பதில் சொல்லி கொண்டுச்சு. அப்போ எனக்கு உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. இப்படியான வீடியோவில் வந்து சும்மா பெம்பலாக வந்து போடுவோம் பண்ணிட்டு எடுத்து நாங்களே நிறைய கேள்வியெல்லாம் கேட்டவா இந்த வீடியோக்கு முன்னால் மறந்து போட்டோம். மாதிரி என்ன கேட்டா மற்றது அனுப்பிட்ட வந்து ஞாபக மறதி வந்து நிறைய சரியான குறைவு இருக்குது. வேறு என்ன கேள்வி கேட்டேன் சொல்லுங்க. ஏதோ எல்லாம் கேட்டியெல்லாம் கேட்டணும் அது இல்லாத நான் உங்களுக்கு அப்போ நான் மீடியாவில் என்னென்று கேட்குறது டாய்லெட்டுன்றது இல்லை. சரி சரி ஓகே. அங்கே எல்லாம் செய்வீங்க, இங்கே வந்து அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அங்கே வந்து அங்கே செய்தாக்கா இங்கே வந்து தூசி என்ற மாதிரி தான் வசந்தி இருக்குது. ஓகே வந்து நைஸான சாப்பாடு சாப்பிடுது. சரியா இங்கே வந்து அப்படியே அது வந்து நிற்கிறேன். அதுவும் வெளிநாட்டு கதையை கேட்போமே பாய். அதுவும் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாக்கா வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் பாய். அது வந்து சும்மா நோம்பலா சின்ன நாடுகள் கனடா அவர் அங்கெல்லாம் போக மாட்டேன். அங்கெல்லாம் போக மாட்டேன். போனால் லண்டன் தானா? லண்டன் வெட்டது லண்டன் அமெரிக்கா. இங்கே வாயது வாயது வா பரவாயில்ல 2 நிமிஷம் வந்துட்டு போடா பத்தி இப்பயே போகிறோம். ஐயோ கடவுளே. ஓ ரோடு போட போயினோம். நான் தான் போட வச்சு இல்லை நான் தான் இப்போ அறிவிச்சு எல்லாம் போடவே. பருப்பு கொண்ட காசு இல்லை, அரிசி கொண்ட காசு இருந்தது. ஓகே வந்து அப்போ
பம்பளை வந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் எடுத்தனாங்களே நான் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குமான்னு நினச்சேன்னா நானும் இந்த கேள்வியை பெருசாக வாய்க்கல இல்லை நீங்கள் அந்த கேட்குறதுல தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறேன்யா ஏன்னா கொண்டு மாக்கு பிறகு சரியா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் எவ்வளோ தூரத்தில் பதில் சொல்கிறேன் பாருங்க விரிவாக சொல்கிறீங்க நீங்கள் சாப்பாடு வந்துட்டு ஓகே சாப்பாடு வந்துட்டு எடுத்துக்கொண்டுடலாம் அப்படியே காட்டுவோம் வச்சிருங்க எல்லாம் இது என்ன அவன் தந்துட்டேன் அம்மா கொடுத்து விட்டேன் ஸோ சாப்பாடு போத வேற வேற பேர் இருக்குது இது என்ன மெட்டது இல்லை இஞ்சி அந்த பாவம் டிக்கியெல்லாம் கண்டு இது அம்மா கொடுத்து விட்டவா வெள்ளிக்கிழமைண்டாவே ஒரு பாசல் தான் எங்களுக்கு அதுதான் இந்த பேருங்க வெள்ளிக்கிழமை நாற்று வந்து எங்களுக்கு அப்படியே வந்தது எங்காட்டுவோம் என்ன சார் அதுதான் மக்களே மற்றது வந்து நான் வெளிநாடு போகிறதுக்கான காரணம் மெயினாக வந்து அணுவுக்கு நான் கொடுக்குற காசு துப்புறாக காணாதா 10,000 காசு கொடுத்து 20 நாளைக்கு முடிஞ்சுல இதுதான் என்ன அதுக்குள்ள வெள்ளியில் ஒவ்வொரு நாளும் சமையல் இல்லை மதியம் அது வந்து விசேஷம் ப்ரோக்ராம்னு சொன்னால் சமையல் இல்லை அப்போ நான் ப்ரோக்ராமுக்கு போக நான் தான் புரிம்பா காசுகள் கொண்டே கொடுக்கணும் கிஃப்ட்டுகள் பண்ணி கொண்டே கொடுக்கணும் அப்படி இருந்து 50,000 முடிஞ்சிருக்கு நாங்கள் உங்களோட கண் முன்னால் செலவு பண்ணது பார்த்தீங்களா சொல்கிறேன் என்ன இதுதான் இங்கே பார்த்தீங்களா இது வந்து 3 மைல் யாருக்குன்னு சொல்லுங்க தெரியாது இது 3 மைலோ இல்லை தெரியாது இது நாங்கள் அதான் தெரியும் 3 மைலோ சிப்ஸ் இல்லை சிப்ஸ் அப்புறம் வந்து கேக் பஞ்சு கேக் இது வந்து யார் வாங்கி கொடுத்தாண்டா அம்மா வாங்கி கொடுத்தது எங்கள் மகன் கொண்டு வைக்குமாண்டு வையுங்க எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்தது அப்புறம் நீங்கள் குழந்தையே இது வந்து எங்களுக்கு வந்து தனக்கு முதல் குழந்தை வந்து தன்னுடைய கணவன் தான் சொன்னாலும் செருப்பால் அடிக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்காண்ட மூத்தக்கா கொடுத்து விட்டா சாப்பாடும் வெள்ளிக்கிழமைண்டாவே எங்களுக்கு சாப்பாடும் வந்துடும் என்ன வெள்ளிக்கிழமைண்டாலே எங்களுக்கு சாப்பாடு ஓசியா ஞாயிறுலேயும் கொண்டு வருவா இறைச்சி கறி எஞ்சம்மாவுக்கு கொண்டு வருவா கண்டிப்பாக எஞ்சம்மாக்குண்டா கொஞ்சம் கொண்டு வரையில எனக்கு தான் கொண்டு வருவா கூடுதலாக 2 பேரும் சாப்பிட்றோம் நாங்கள் இல்லை அப்போ எங்களுக்கு ஞாயிறுலேயும் ஓசி ஓசி 50,000 அடிக்கடி கதைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் வந்து இதுக்காகவே நான் கட்டாயம் வெளிநாடு போவேன் எனக்கு ஆசை வந்து வசந்தம் வந்து வெளிநாடு போனால் நானும் வந்து சுதந்திரமாக கொஞ்சம் இருக்கா சுதந்திரமாக வந்தால் இதான குணம் மட்டும் இல்லை ஐயோ வேண்டாம் அதாவது வந்து அடிக்கடி வந்து காணொலிகளும் 2 சேனலுக்கு வந்து எடுத்து போடுறதும் சரியான கஷ்டம் குழந்தைகளோட நான் உண்மைதான் பிள்ளைகளோட வாழ்க்கை முறையமான நான் அவங்கள படிப்பிக்கணும் என்ற லட்சியம் போல 2 பேரையும் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து ஆக்கணுமென்ற ஒரு படிப்பு தான் முக்கியம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏஞ்சமாக அதுதான் இப்போ ஏஞ்சமாக வந்து டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் சேர்த்து தண்டி அஜனியாவாக போய் உடுப்பெடுக்க போகணும் நாங்கள் இன்றைக்கேண்ணா அப்போ என்ன செய்வோம் அப்போ ஓகே நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க உங்களோட மனசு ஒன்று முடியல நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க நீங்கள் போனாலும் வந்து திரும்பி வர மாட்டீங்க அது தெரியும் சில பேருக்கு வந்து உண்மைக்கும் ஒரு சில பேர் வந்து அங்கே போய் மனநிலை மாறின ஆக்களும் இருக்கணும் என்னடா அந்த குடும்பத்தை வந்து அவ்வளோத்துல நேசிச்ச ஆக்கள் ஆகும் அதான் அப்படி மனநிலையில் எல்லாம் மனநிலை மாறினாலும் இருக்கணும் நீங்களான நல்ல ஸ்ட்ராங்காக கெத்தாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இல்லை பாசம் தான் சொல்கிறேன் கெத்தாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சார் இந்த நாட்டு கட்டு சொல்ல போகிறதா ஓகேயா பிரச்சனை இல்லை ஓகே வாழ்த்துக்கள் வசந்த் அப்போ நாங்களும் வந்து இந்த வீடியோவை முடிச்சுட்டு வந்து போய் சாப்பிட பண்ணக்கு நல்ல பசிக்குது இன்றைக்கு குலக்கம் முட்டி சாப்பிட்டீங்க காலம் மறந்துடாதே பார்த்தீங்களோ அப்போ சரி ஓகே வந்து இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இது வந்து ஒரு பம்பலா வந்து ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களை வந்து விட விழுகிறோம் டக்குன்னு சொல்லக்கூடாது பாய்